செயற்கை நுண்ணறிவு மூலம் தான் எழுதியது போன்றும் கண்ணதாசன், வைரமுத்து ஆகியோர் எழுதியது போன்றும் பாடலை உருவாக்க முடியும் என பாடலாசிரியர் மதன் கார்கே தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் கனித்தமிழ் மாநாட்டில் பங்கேற்ற அவரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கணினியிலையும் இணையத்திலையும் தமிழ்மயமாக்கிட்டு வரீங்க. குறிப்பாக உங்களோட பணி எப்படி போயிட்டு இருக்கு? இந்த அரங்கத்துல நீங்க என்ன பேசுனீங்க? இன்னைக்கு அரங்கத்துல கலைஞர்களும் கலைகளும் செயற்கை நுண்ணறிவுன்ற தலைப்பில் என்னுடைய பேச்சு இருந்துச்சுங்க. எப்படி செயற்கை நுண்ணறிவோட வரவு கலைஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, அதை கலை சுவைக்கிறவங்க எப்படி அந்த கலைகளை பார்க்குறாங்க, எதை நோக்கி கலைகள் போயிட்டு இருக்கு, கலைஞர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாமா, பயன்படுத்துறதுனால அவங்களுடைய திறன் என்ன ஆகும், மக்களுடைய அந்த சுவைப்புத்தன்மை என்ன ஆகும், இது எல்லாத்தையும் பற்றி ஒரு உரை மாதிரின்ட்டு இன்னைக்கு நான் பண்ணேன். என்னுடைய தமிழ் ஆராய்ச்சி பணிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நான் என்னுடைய நிறுவனத்தில் கார்கே ஆராய்ச்சி நிறுவனம்ன்ற நிறுவனம்ல ஒரு 25 பேர் தமிழ் கணினி தொடர்பாக கடந்த ஒரு 10 ஆண்டுகள் மேல பணியாற்றிட்டு இருக்கோம். பூஜ்ஜியம் ஒன்றோடு பூவாசம் என்றோடு கூகுள்கள் காணாத தேடல்கள் என்றோடு அப்படின்னு சொல்லி கூகுள் தமிழ் தேடல்கள் பற்றி நீங்க எழுதிருக்கீங்க. பெரிய மென்பொருள் நிறுவனங்கள் அவங்கெல்லாம் தமிழை எப்படி உள்ள கொண்டு வராங்க, அதை பற்றி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. பெரிய நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ன்றது அவங்களுக்கு ஒரு சந்தை பொருள் தான். அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை. கூகுளுக்கு தமிழ் மொழி மேல ஒரு பெரிய காதல் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. மைக்ரோசாஃப்ட்டுக்கோ மெட்டாக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்ல இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இன்டர்நெட்ல. அதனால தமிழ் நமக்கும் வேணும். அது இருந்துச்சுன்னா நம்மளோட நிறுவனத்துல இன்னும் நிறைய பேர் சேருவாங்க, நிறைய பேர் படிப்பாங்க. அவங்க எல்லாமே ஒரு கணக்கா தான் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அந்த ஆர்வத்தை அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. தமிழ் உணர்வோட இருக்கிறவங்க நிறைய பேர் தமிழ்ல நிறைய தொடர்ந்து எழுதுறதும் தொடர்ந்து நிறைய இலக்கியங்கள் இணையத்துல படைச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா பாக்குறேன். ஷேக்ஸ்பியர் காலநிலை மாற்றம் குறித்து பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாட்ஜிபிடில ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஷேக்ஸ்பியரோட மொழி நடையிலேயே ஒரு பதில் வருது. உங்களை மாதிரி பாடலாசிரியர்களுக்கும் இனிமே வருங்காலத்துல இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குமா? மதன் கார்கேயோட ஸ்டைல்ல ஒரு காதல் பாடல் வேணும் அப்படின்னா சாட்ஜிபிடியால கொடுக்க முடியுமா? தமிழ் அந்த தூரம் போயிட்டு இருக்கு. இப்பவே பண்ண முடியும். அது அவ்வளவு தூரம்னா இல்ல, இப்பவே அதெல்லாம் பண்ண முடியும். என்னுடைய பாடல்கள் ஒரு 500-600 பாடல்கள் வெளிவந்திருக்கு. அந்த பாடல்களை நான் உள்ளீடா கொடுத்து இதே மாதிரி இப்ப பாடல் உருவாக்குன்னு சொன்னா அதெல்லாம் இப்ப பண்ண முடியும். கண்ணதாசன் அவர்களுடைய ஸ்டைல்ல இப்ப என்னால பண்ண முடியும். அப்பாவோட ஸ்டைல்ல பாடல்கள் உருவாக்குறது அதெல்லாம் பண்ண முடியும். இப்பவே பண்ண முடியும். எழுதுற மாதிரியான பாடல்களை செயற்கை நுண்ணறிவு மூலமா உருவாக்க முடியும். நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிற பாடல்கள் என்னுடைய இதுவரைக்கும் எழுதின ஸ்டைல எல்லாமே அதுக்கு இருக்கு. அதை வச்சு அதால பண்ண முடியும். ஆனா அடுத்து நான் உருவாக்க போற என்னோட ஸ்டைல் என்ன, அடுத்து நான் என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள்லாம் நான் வச்சிருக்கேன்னு அதுக்கு தெரியாது. ஸோ அங்கதான் எனக்கும் அந்த மெஷினுக்குமான ஒரு சின்ன ஒரு வேறுபாடு இருக்கு. நான் என்னோட ஸ்டைல இப்போ ஒவ்வொரு பாடக்கும் மாத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள நான் தள்ளப்படுறேன். எல்லா கலைஞர்களும் அது மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள தான் போயிட்டு இருக்கும்.